அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அரசு ஊழியர்கள் என்பவர்கள் ஜாதி மத பின்னணியிலோ அல்லது அவ்வாறான அமைப்புகளுக்கு ஆதரவாகவோ செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சேவையாற்றுவது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள நில அளவையர் மீது கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக சமூக அமைப்பு ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. தேனி நகராட்சி அலுவலகத்தில் நில அளவையராக உள்ள கணேஷ்குமார் என்பவர் நகர் பகுதியில் உள்ள நிலங்களை அளவீடு செய்வது, பட்டா ஆவணங்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் தேனி நகர நில அளவையர் கணேஷ்குமாரை கடந்த சில நாட்களுக்கு முன் சந்தித்த தேனி நகர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள இடத்திற்கு பட்டா கேட்கவே அந்த எண்ணை சரிபார்த்த சர்வேயர் அந்த நிலம் வேறு நபரின் பெயரில் இருப்பதாக கூறி பட்டா வழங்க மறுத்திருக்கிறார். இதனால் நில அளவையருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. இதனையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் நில அளவையரை கண்டித்து தேனி நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியதுடன் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நகராட்சியினுடைய சர்வேயரை இடமாற்றம் செய்ய கோரி அல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி. சர்வேயர் 18 ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறார். இந்நிலையில் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த நில அளவையர் மீது கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொய் புகார்களை சுமத்துவதாக கூறியும் அவர்களை கண்டித்தும் பாண்டியர் தேசம் அமைப்பினர் அதே நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்குமெண்ட் சரியில்லைன்னு பட்டா கொடுக்க முடியாதுன்னு ஒரு அரசு அலுவலர் சொல்றப்ப நீ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போர்வையில வந்து அந்த அலுவலருக்கு எதிராக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றப்ப அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்க சமூகத்துக்கு உண்டு. இந்த சம்பவம் குறித்து நில அளவையர் கணேஷ்குமாரிடம் கேட்டபோது வேறு ஒரு நபருக்கு சொந்தமான நிலத்திற்கு பட்டா வழங்க மறுத்ததால் தன்னை மிரட்டிய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கட்சிக்கு நிதி கேட்டு தொல்லை கொடுத்ததாக கூறினார். மேலும் சமூக அமைப்பினர் அவர்கள் தன்னிச்சையாக போராட்டம் நடத்துவதாகவும் கணேஷ்குமார் தெரிவித்தார். உன்னை பத்தி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கேன், தேவையில்லாத போஸ்டர்களை ஒட்டுவோம்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் மிரட்டினாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தப்பான இதுக்கு நான் நான் பத்திரத்துக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கூடயே சேர்ந்து ஒரு கட்சி நோட்டீஸும் தூக்கிட்டு வந்தாங்க. இதே இடத்துல உட்காந்து என் கட்சிக்கு நீ டொனேஷன் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. டொனேஷன் எதுக்குங்க திடீர்னு கட்சிக்கு நாங்க கொடுக்கணும், நாங்க ஒரு அரசு அலுவலராக இருக்கோம், எந்த கட்சிக்கும் நாங்க சார்ந்து இருக்கக்கூடாது, நாங்கள் தனிப்பட்டு எல்லாம் இயங்கக்கூடாதுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தெளிவாக சொன்ன பிறகு அந்த கட்சிக்கு எனக்கு டொனேஷன் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த சீட்டு தான் இருந்தது. அரசு ஊழியர்கள் மீது குற்றஞ்சாட்டி அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடுவதும் அதனை கண்டித்து அரசு ஊழியரின் சமூகத்தைச் சேர்ந்த அமைப்பு ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் அரசு ஊழியர்கள் மீது அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதால் இத்தகைய செயல்பாடுகளை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.